அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு தெளிவு. ஆண் குழந்தைகளுக்கு தங்க நகை அணிவிக்கலாமா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கின்றது. ஆண்களை பொறுத்தவரை தங்கம் பயன்படுத்துவது ஹராம் என்பதை அதிகமான மக்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் குழந்தைகளுக்குத்தானே அணிவிக்கிறோம், இது குற்றமாகுமா என்ற கருத்தே இந்த கேள்வி எழுவதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது. அன்பிற்குரியவர்களே, இஸ்லாத்தை பொறுத்தவரை ஆண்களுக்கு தங்கம், பட்டு இவை அனைத்தும் ஹராம் என்பதை நசையி என்ற ஹதீஸ் நூலில் இடம்பெறக்கூடிய ஒரு செய்தியிலிருந்து அறிந்து கொள்கிறோம். அதே நேரத்தில் குழந்தைகளுக்கு அணிவிப்பது பற்றிய விளக்கம் என்ன என்பதை அறிந்து கொள்வதே இன்றைய தெளிவு. குழந்தைகளை பொறுத்தவரை அவர்கள் செய்யக்கூடிய நன்மையோ தீமையோ அது அவர்களை சாராது, அவர்களுடைய பெற்றோர்களுக்கே அது உரித்தாகும். ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தன் மகனை ஹஜ்ஜுக்கு அழைத்து செல்வது பற்றி கேட்டபொழுது, தாராளமாக அழைத்து செல், அதற்குரிய நன்மை உனக்கு என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் பதிலளித்தார்கள். அன்பானவர்களே, குழந்தைகளுக்கு ஒன்றும் தெரியாது, அவர்களை நாமே இயக்குகிறோம், அவர்களுக்கு உரியதை நாமே கற்றுத்தருகிறோம். எனவே அவர்கள் பருவம் அடையும் வரை செய்யக்கூடிய நன்மைகள் நமக்குரியதாக ஆகிவிடும். அதே போன்று எது தீமை என்று அவர்களுக்கு தெரியாத நிலையில் தடுக்கப்பட்ட ஒன்றை நாம் அவர்களுக்கு அணிவித்தால், அதாவது தங்கத்தை ஆண் குழந்தைகளுக்கு அணிவித்தால் அதற்கான தண்டனை அவர்களுக்கு இல்லை, யார் அணிவித்தார்களோ அவர்களுக்குத்தான் என்பதை இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து நாம் விளங்கிக் கொள்ளலாம். ஆண் குழந்தைகளுக்கு தங்கம் அணிவிப்பது குழந்தைகள் மீது குற்றமல்ல, அணிவித்து விடுபவர்கள் மீதே குற்றம் என்பதே இன்றைய தெளிவு. அன்பிற்குரியவர்களே, நேர சுருக்கம் கருதி தகவல்களை மட்டும் பதிவு செய்கிறோம். ஆதாரங்கள் தேவைப்படுவோர் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண் மூலமாக ஹதீசுகளை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.